அழகான மேட் ஃபினிஷிங்கோட வந்து ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு கிளாஸ் இருக்காது இல்லைங்களா சார்? ஆமாம், இந்த கிளாஸ் இருக்காது, டைரெக்டாக வந்து படம் தான். இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து இவங்க வந்து நிறைய வச்சிருக்காங்க. நிறைய வகையான படங்கள் வந்து மீனாட்சி அம்மன், அதுக்கப்புறம் நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. கண்டழகர், இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து வுட்லேயே செஞ்ச கிராஃப்ட், அழகா இருக்கு பாருங்க. இது வந்து சூப்பரா வந்து நீங்க உங்களுக்கு பெரிய வீடுனா வந்து இவங்க கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுக்கலாம். இல்ல சின்னதா எனக்கு வேணும் அப்படின்னா குட்டி குட்டியா கூட இது வந்து கிடைக்குங்க. ரொம்பவுமே அழகா, ரொம்ப வந்து ஒரு ஃப்ளோரா இருக்கு பாருங்க, அழகா இருக்கும் உங்க வீட்டுக்கு. அதே போல வந்து இங்க வந்து பாருங்க புத்தாவுக்கு வந்து தனி கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஃபைபர்ல பண்ண பாருங்க எப்படி இருக்குன்னு, அழகா இருக்கு பாருங்க. இதுலயே இருக்கு இந்த மாதிரி புத்தாஸ். இது வந்து என்னது, கிளேல பண்ணது, கிளேல பண்ண புத்தா. இந்த மாதிரி புத்தாவிலேயே வந்து நிறைய வந்து அழகான வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ மூங்கிலேயே செய்த இந்த டம்ளர்ஸ் எல்லாமே பாருங்க, அழகா இருக்கு. இந்த கிளாஸஸ் இந்த மூங்கிலேயே செய்தது நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இது பாருங்க ட்ரையோட இருக்கு. இதே அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து காபி டீ இதில் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் லண்டன், இந்த மாதிரி வந்து விளக்குகள் இதை கூட நம்ம வந்து அமைச்சிக்கலாம். இதெல்லாம் மூங்கில் செய்யப்பட்டவை. அது போக இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு. விபூதி குங்குமம் வச்சுக்க இந்த மாதிரி வந்து ஒரு இது பாருங்க. இது வந்து கொட்டாங்கச்சியிலே பண்ணது, அழகா இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது சின்னது, இது குங்குமம் வைக்க. இல்லை மெட்டல் செல்ஃப், அழகான மெட்டல் செல்ஃப். இப்போ நீங்கள் பழசை விரும்புகிறவங்களா இந்த ஃபோன் கூட நீங்கள் வந்து வாங்கி உபயோகிக்க முடியும். இப்போ வந்து லேண்ட்லைன் கனெக்ஷன் கூட நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து ட்ரைவல் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மாடலே இருக்குது. இதில் வயரும் இருக்குது. அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதற்கான மாடல்ஸும் இங்கே வந்து நிறைய வச்சுருக்காங்க. இங்கே குழந்தைகளுக்கான கேமிங், அதற்கான பொருட்களும் இங்கே வந்து இருக்குது. அதுபோல் உங்கள் வீட்டில் வந்து கார்டன் இருக்கா, அந்த லானில் வந்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி உருவங்கள், இந்த பொம்மைகள் எல்லாமே இங்கே இருக்குது. ரொம்ப அழகாக இருப்பாங்க. இதெல்லாமே கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் இங்கே கிடைக்குது. அதே போல் உங்களுடைய சுவரில் அழகுபடுத்தவும் அதுவும் வந்து இங்கே கிடைக்குது. இதெல்லாம் பாருங்க, அருமையாக வந்து ஸ்டீல்லே பண்ணியிருக்காங்க. மெட்டல் தான் இது. இது வந்து நீங்கள் சுவரில் வந்து வச்சுக்கலாம், இல்லைன்னா எப்படி நிப்பாட்டி வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டோட இருக்குது. இதுவும் பாருங்க ஸ்டாண்டோட இருக்குது, அழகாக இருக்குது. இந்த மாதிரி கிரியேட்டிவாக வந்து நிறைய வந்து இங்கே வச்சிருக்காங்க. இந்த யானை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வந்து ஃபைபரில் பண்ணதுங்க. இதோட டிசைன் பாருங்க எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபைபரில் பண்ணது. இதே போல் ஃபைபரில் பண்ண நிறைய வந்து விஷயங்கள் இங்கே இருப்பாருங்க. சூப்பராக இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். இது பாருங்க இந்த மாதிரி மோட்டிவேஷனுக்கு இந்த மாதிரியும் இருக்குது. இதெல்லாம் பாருங்க சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் அவங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி குதிரைகள்லேயே வந்து நிறைய வகைகள் இருக்குது. சில பேர் குதிரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதிலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் அவங்க வச்சிருக்காங்க. அது தவிர வந்து பாருங்க விநாயகரே வந்து இவ்வளோ இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைபரில் பண்ணது இங்கே வந்து நிறைய இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் உருளி வச்சுக்கலாம். ஹோட்டல்ஸ் இல்லைன்னா ஆஃபீஸு இந்த மாதிரி உருளி போட்டு வச்சுக்கலாம். அதே போல் இந்த மாதிரி எலிஃபென்ட் பாருங்க, இந்த யானை வந்து ரொம்ப அழகாக வந்து நேர்த்தியாக அழகாக இருப்பாங்க இந்த கலரே. அதே போல் இந்த மாதிரி யானைகளும் இதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்கள் ஆஃபீஸு, உங்கள் பெரிய வீடு எல்லாமே அழகாக வந்து டெக்கரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து கலர்ஃபுல்லாக உட்டன் ட்ராயர்ஸ் பாருங்க, அழகாக இருக்கும் ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு. இது எந்த கடை அப்படின்னா மீனா ஹேண்டிகிராஃப்ட்டுங்க. இது வந்து மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் மேற்கு கோபுரம் இருக்கும். அந்த வழியாக வந்தீங்கன்னா டெல்லிவாலா ஸ்ட்ரீட் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் தானப்ப முதலி தெரு. இந்த தானப்ப முதலி தெருவில் நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் மீனா ஹேண்டிகிராஃப்ட் இருக்குங்க.